இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது. ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்து தான் சீதையை அபகரித்தான். அதனால இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும். யார் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்போ திமுக என்ன செய்கிறார்கள், ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவால் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால், 1970களில் நான் மாணவனாக இருந்தேன். விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது. மானத்தை வாங்குவார்கள், அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை. தமிழகம் மாறிவிட்டது. தமிழக சமுதாயம் இருக்கிறது, அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது. இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள். அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும். இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும், அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும். கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க, இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே. அதனால இப்போ புது நாத்திகர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார, பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் ஒரு குங்குமம் இட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா, ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர். அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது. அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி, அடுத்தது பிஜேபி, அடுத்தது தான் மத்திய அரசு. 2006 ஐக்கிய முன்னணி கூட்டணி, அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும், ஹிந்தியில் இருக்கு, தமிழ்லையும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள். அதிலேயே உள்நோக்கம். அதை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள்? அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை 2006 போட்டார்கள். ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை, ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கு. அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார், ஏன்னு தெரியல. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை தெரியுமா? இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை. அது ரொம்ப நாளாகவே 70 வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை. அதனால் மத்திய அரசினுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய குணமும் மாறப்போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச. இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது. நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாளாகிவிட்டது. 2017 தமிழக அரசு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள், இனிமேல் வரமாட்டார்கள், இத்துடன் சரி. ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது. விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் போக முடியுமா? வெளிநாட்டுக்கு போக முடியுமா? நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம், இனிமே எங்ககிட்ட வரக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது, இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள். இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி
இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது. இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள். மத்திய அரசினால தமிழக அரசு ஏதோ தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை. மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு சட்டம், நீதி, ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு, அதனுடைய அமைச்சர்கள், பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்திருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை. இளைஞர், அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு உடல் நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறாங்க. பயங்கரவாதத்தை பற்றி இனிமேல் கேரளா இலங்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணர்வும் இல்லை, தெம்பும் இல்லை. இது வளர்க்கப்பட்ட ஒன்று, இங்கிருந்தும் உந்தப்பட்டது. உங்களுக்கு புரியணும், நம் நாடும் பல தவறுகள் செய்து தான் அங்கே பயங்கரவாதம் வளர்ந்ததே தவிர பயங்கரவாதம் அங்கே தனியாக வளரவில்லை. காரணம் இருந்தது. அதை தீர்ப்பதற்காக நடந்த பெரிய முயற்சி ராஜீவ்காந்தியினுடைய இலங்கை ஒப்பந்தம் தான். அதை குட்டிச்சவர் செய்தது தமிழக அரசு, தமிழக அரசியல் கட்சிகள். ராஜீவ்காந்திக்கு எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் உண்டு. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறத, அவர் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம், இங்கிருந்து அமைதிப்படை அங்கு சென்றத, அதுதான் கடைசி ஹோப். அதை நிர்மூலம் செய்தது அங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இதை செய்ததுனால இலங்கை ஒரு பெரிய ஒரு சீனாவுடன் சேர்ந்து வளர்ச்சி அந்த நிலைமைக்கு போனாலும் ஏராளமாக கடன் வாங்கி ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கு. இந்த வங்கிகள் இருக்க இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்னைக்கு வங்கித்துறையில் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில் போகிறாங்க. காரணம் என்னவென்றால் இங்கே சம்பளம் குறைச்சல், அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இந்த மாதிரியா இங்கே இருக்கிறது பூரா கழிச்சடைகள்லாம் இங்கே இருக்காங்க. இதை வச்சு எப்படி உலகத்தில் பெரிய ஒரு நிதித்துறையில் நாம் உலகம் முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை. இவர்களை இங்கே இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம். அதனால் அதற்கு முயற்சிகள் தேவை. ஒன்று என்னன்னா, 51% அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிவிசி வருவாங்க, அதில் சிபிஐ வரும். இந்த மாதிரி தொந்தரவுகள், அந்த கண்ட்ரோல்லாம் குறையணும்னா அது 49% மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடுருவல் இருக்காது, அரசியல் ஊடுருவல் இருக்காது. அரசியல் ஊடுருவல் இப்போ குறைந்து போச்சு. டெலிஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிஃபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன. அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது. அதெல்லாம் நின்று போய்விட்டது. நான் என்ன சொல்கிறேன், கமலஹாசனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒழுக்கத்தை பற்றி பேச கமலஹாசனால் முடியுமா? என்ன கேவலமான படங்கள், என்ன முக்கால் நிர்வாணம், அரை நிர்வாணமாக சமுதாயத்தை, தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியில் இருப்பவர். அவர் எதை பற்றியுமே பேச அருகதை இல்லாதவர். நீங்கள் ஒரு கிளாஸில் பாதி கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொன்னால் அதான் அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொல்லலாம், அரை கிளாஸ் காலியாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை அது சரியான பார்வையாக பார்த்தா அரை கிளாஸ் தண்ணி இருக்குது, இன்னும் அரை கிளாஸ் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதே ஹிந்தி தினம் நாம் அரசியல் சட்டத்தில் இன்னமும் ராஷ்டிர பாஷாவாக ஹிந்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட இயலாது. இன்றைக்கும் இருக்குது. 2004லேருந்து 2014 வரை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும் பொழுதும் அது இருக்குது. எல்லா காலகட்டத்திலும் அது அரசியல் சட்டத்திலே தேசிய மொழியாக கொண்டு வந்த தினம் ஹிந்தி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஆமாம், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறத
2010 இதே ஹிந்தி தினத்தில் ஹிந்தியில் பேசும்பொழுது ப. சிதம்பரம் ராஷ்டிரபாஷா ஹிந்தியை நாடு முழுவதும் பரப்புவதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும்னு பேசினதை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் தேர் வாஸ் நோ ராட்டிலிங் ஒய். அதாவது இதுவரை அந்த ஹிந்தி தினத்திலே கூட பேசுகின்ற எந்த ஒரு உள்துறை அமைச்சரும், ஏன்னா அது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது, தாய்மொழிக்கு வலு சேர்க்கின்ற விதத்தில் யாருமே பேசலை. நாம் திரு அமித்ஷா அவர்கள் பேசின முழு சொற்பொழிவு கேட்கணும். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். பல்வேறு மொழிகள் இருப்பது பலவீனமாக சிலர் நினைக்கிறார்கள், இல்லை அதுதான் நம்மளுடைய பலம் என்று ஆரம்பித்து, நாம் தாய்மொழியின் உபயோகத்திற்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படிங்கும் பொழுதே தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், தெலுங்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், பெங்காலிக்கு, அஸ்ஸாமிக்கு, ஒடியாவுக்கு, மலையாளத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகிறது. தாய்மொழி உபயோகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு மொழிகள் இருந்தாலும் ஒவ்வொரு மொழிக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. அப்பனே மகத்துவ ஹே ஹரேக் பாஷாக்கோ. இந்த மாதிரியாக மிக தெளிவாக அனைத்து இந்திய மொழிகளையும் அவர் அங்கு பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். இப்போது நாம் ஒரு வாதத்துக்கே வருவோம். தமிழக மக்கள் ஒன்றும் அப்படி தவறாக திசை திருப்பி விடக்கூடியவர்கள் இல்லை என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்நிய மொழி ஆங்கிலம் நம்ம கெழுத்து அறுத்து உள்ளுக்குள்ளே வெள்ளக்காரன் திணிச்சான், அது இருக்கலாம்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் சட்டம் போட்டு கண்டிப்பாக கற்க வேண்டும் என்று சொல்லுவது வேறு, ஆனால் ஒரு பெர்சுவேசிவ் டாக்குங்கிறது வேற. ஆகவே தேசிய அளவிலே ஒரு இணைப்பு மொழியாக ஹிந்தி இருக்கலாம், அதிகமான பேர் பேசுகிறார்கள்னு சொன்னால் அது உடனே எதிர்ப்பதற்கு என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் சட்டம் போடலை, இம்போஸ் பண்ணலை, திணிக்கலை. ஆகவே இதை தவறாக வேண்டுமென்று இதை 67ஆக நினைத்து கொண்டு சிலர் கூக்குரல் இடுகிறார்கள். நான் கேட்குறேன், இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் ஈவேரா அவர்கள் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று பேசினார். எங்கிட்ட ஈவேரா வாய்ஸே வச்சுருக்கேன்னா, இந்த சனியன் தமிழை படிக்காத நீ பிச்சைக்காரனா கூட ஆக முடியாது, அதனால் பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசுன்னு சொன்ன ஈவேராவை தமிழர் தலைவர் தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தமிழ் மொழி பற்றி பேசவே அருகதை இல்லை என்கிறேன் நான். ஒன்று யூ டிசோன் ஈவிஆரை டிசோன் பண்ணிவிட்டு நீ தமிழுக்கு பேச, அப்போ இட்ஸ் ஆல் ரைட். ஆனால் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி சனியன் தமிழ்னு சொன்னவரை தூக்கி கையில் பிடித்து கொண்டு நீங்கள் தமிழ் பற்றாளர்களா? இவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல. இவர்கள் எந்த இணைப்பு விஷயத்தையும் எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி எதிர்க்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே 44 பள்ளிக்கூடத்தோட பட்டியல் வெளியிட்டிருக்கேன். அதில் இந்த திராவிட இயக்கங்களுக்கே ஒரு மூத்த முன்னோடி பேராசிரியர் அன்பழகனாருடைய பேரன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். அங்கே தமிழ் ஒரு பயிற்று மொழியாக கிடையாது. அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினால் அபராதம் உண்டு குழந்தைகளுக்கு. அதே மாதிரியாக ஸ்டாலினோட மருமகன் நடத்துகின்ற சன்ஷைன், அதே மாதிரியாக துரைமுருகன் அவர்களுடைய மகன் நடத்துகிற கிங்ஸ்டன், 44 டாப் டிஎம்கே லீடர்ஸ். சாதாரண அங்கங்கே இருக்கக்கூடிய ஒன்றியங்களில் இருக்கவங்க இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதை நேற்று கூட இந்த திமுகவுக்கு பல அப்பண்டேஜ் இருக்குது, இலவச இணைப்புகள், இந்த மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி அப்பண்டேஜ். இந்த அப்பண்டேஜ் எல்லாம் இந்திய அரசாங்கம் பட்டியல் சிலபஸில் வச்சுருக்காங்கன்னு. ஏன் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வின்னு ஒரு திட்டம் இருக்கா, பாடத்திட்டம்? இந்த 44 பள்ளிக்கூடத்தையும் சமச்சீர் பள்ளிக்கூடமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாலின் போன்றவர்களோ அல்லது அவரோட அப்பண்டேஜுகளோ கூக்குரல் இடட்டும். இல்லைன்னா ஐ சேலஞ்ச் ஹிம். நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு பேசினால் மக்களை மொழியால் பிரிக்க திமுக முயற்சி செய்யுமானால் இந்த 44 பள்ளிக்கூடத்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடமாக மாற்றுறவரை தொடர்ந்து போராட்டம் பிஜேபி நடத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரை ஏமாத்துறீங்கன்னா, இவங்க இவங்க தமிழ் பற்றி பேசுகிறதுக்கே அருகதை இல்லை. ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு டிசோன் ஈவேரா. யார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரோ அவர் டிசோன் பண்ணிவிட்டு அப்புறம் மற்றது பேசட்டும். அவர் படங்களில் எவ்வளோ தூரம் வக்கரங்களை பரப்பி கொண்டு இருக்கிறார், எவ்வளோ தூரம் ஆபாசங்கள், அரை நிர்வாணம், முக்கால் நிர்வாணங்கள், அப்படிப்பட்ட ஒருத்தர் பேசுனதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், கமலஹாசனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒழுக்கத்தை பற்றி பேச கமலஹாசனால் முடியுமா? என்ன கேவலமான படங்கள்.
என்ன முக்கால் நிர்வாணம் அரை நிர்வாணமாக சமுதாயத்தை தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியில் இருப்பவர். அவர் எதை பற்றியுமே பேச அருகதை இல்லாதவர்.